வணக்கம். பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன். பக்தி செய்திகள் வாசிப்பது கீதா. ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் சோலைராஜா நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ வித்யா பீடம். ஸ்ரீ பாரதி முரளிதர சுவாமிகள் தலைமையில் இன்று ஸ்ரீ 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 விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் 57ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா நடைபெற்றது. 14/3/2026 தேதியில் ஸ்ரீ வித்யா பீடத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் காலையில் ஸ்ரீ பாரதி முரளிதர சுவாமிகள் திருக்கரங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அனைத்து தெய்வங்களுக்கும் அலங்காரம் நடந்து முடிந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. 10 மணிக்கு மேல் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் திருவுருவ படத்தை பிரம்மாண்டமான முறையில் பூ அலங்காரம் செய்து வைத்து ஸ்ரீ பாரதி முரளிதர சுவாமிகள் திருக்கரங்களால் பூ அர்ச்சனை, விபூதி அர்ச்சனை, குங்கும அர்ச்சனை மற்றும் பல்வேறு மூலிகை பொருட்களை கொண்டு ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு அர்ச்சனை செய்தார். அதனைத் தொடர்ந்து இந்த சிறப்பான விழாவிற்கு வருகை புரிந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஸ்ரீ பாரதி முரளிதர சுவாமிகள் திருக்கரங்களால் பூஜிக்கப்பட்ட குங்குமம், திருநீர், பல வகைகள், பூ வகைகள் அனைத்து பக்தர்களுக்கும் கொடுத்து ஆசீர்வாதம் செய்தார். ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் 57ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அவருடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக ஸ்ரீ பாரதி முரளிதர சுவாமிகள் தரையில் அமர்ந்து அவரை போற்றி வணங்கினார். எப்பொழுதும் இந்த பூமி பசுமை பூமியாகவும் மக்கள் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்பது ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் பரிபூரண எண்ணங்கள் தொடர்ந்து நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கும் நாம் இதை எடுத்து செல்ல வேண்டும் என்று ஸ்ரீ பாரதி முரளிதர சுவாமிகள் அனைத்து பக்தர்கள் மத்தியில் பக்தி உரை நிகழ்த்தினார். பக்தி செய்திக்காக ஸ்ரீ வித்யா பீடத்திலிருந்து ஈஸ்வரன். தேவ சத்குரு